வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் காரணமாக சிறுநீரக நோய்கள் இப்போ அதிகரிச்சுட்டு வருது. அதனை தடுக்கும் முறைகள் மற்றும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம கூட சென்னையின் புகழ்பெற்ற நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் நிரஞ்சனா ஜாய் அவர்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கிட்னி ஹெல்த்தை எப்படி பாதிக்குது? சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் என்னன்னா, இப்ப நம்மளோட செடன்டரி ஒர்க் லைஃப் ஸ்டைல் அதுவே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷமாவது நம்ம ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங்கோ ஜாகிங்கோ செஞ்சோம்னாலே நம்ம சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஜங்க் ஃபுட்ஸ் இன்டேக், ஸோ இதுல எல்லாமே இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாமே சோடியம் அளவு ஜாஸ்தி இருக்கும். இது இன்டைரக்டா என்ன ஆகும்னா உயர் ரத்த அழுத்தத்தை கொடுக்கும். இது சிறுநீரகத்தை பாதிக்கும். ஸோ அதனால நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆறனால கண்டிப்பா சிறுநீரக பாதிப்பு ஜாஸ்தியாக தான் ஆகுது. நம்ம தினமும் ஒரு 30 நிமிஷம் நம்ம வாக்கிங் பண்ணாலே நம்ம நல்லா சிறுநீரக ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி தண்ணி ஹைட்ரேஷன், நம்ம வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் இப்ப சம்மர் மந்த்ஸ்ல நம்ம வாட்டர் இன்டேக் கரெக்டா எடுத்துனாலே நம்ம சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணலாம். சிறுநீரக நோய்கள் வயசானவங்களுக்கு மட்டும்தான் வருமா, இல்ல எல்லாருக்குமே வரக்கூடியதா? நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம எல்டர்லி மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுன்றது கிடையாது. ஏன்னா நம்ம ரத்த அழுத்தமா இருக்கட்டும், ரத்த சர்க்கரை அளவா இருக்கட்டும், இது மட்டும் காரணங்கள் கிடையாது. மற்ற காரணங்கள் என்னன்னா உடல் பருமன், இதுவுமே கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ், புகைப்பிடித்தல், ஆல்கஹால் கன்சம்ஷன், ஸோ இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது இருக்கும்போது நம்ம எல்டர்லி மட்டும் கிடையாது, எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயுமே அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டுமே காரணங்கள் இல்ல. கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு இப்ப ஜெனட்டிக்காவும் இருக்கலாம், ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கலாம், இல்லைன்னா கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், இல்ல அடிக்கடி சிறுநீரக கல் உருவாகுதல். ஸோ இதெல்லாம் கூட சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதிக்காது. உப்பு மற்றும் புரோட்டீன் கிட்னிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமான இது உப்பு அளவு நம்ம எடுத்துக்கிறத குறைக்கிறது தான். அதே மாதிரி நம்ம ப்ராசஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் நம்ம எடுக்கிறது, இதெல்லாமே நம்ம குறைச்சோம்னாலே நம்ம நம்ம கிட்னி டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்ல எல்லாத்துலயுமே சோடியம் அளவும் பாஸ்பரஸ் அளவும் ஜாஸ்தியா இருக்கும். சில ப்ராசஸ்ட் ஃபுட்ல லேபிள்ல கூட இருக்காது இந்த அடிட்டிவ்ஸ் ஆட் பண்றது. ஸோ இதெல்லாமே நம்ம கம்மிப்படுத்தணும்னா நம்ம கிட்னி டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி புரதச்சத்துன்றது கிட்னி டிசீஸ்ல வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அது வெளியேற ஆரம்பிக்கும் போதுதான் அந்த கிட்னியோட டேமேஜ் ஜாஸ்தி ஆகும். இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, சர்க்கரை அளவு அதிகமா இருக்கும் போது நம்ம கிட்னில பாதிப்பு ஏற்படுத்தி இந்த புரதச்சத்து வெளியேறும். இதனாலதான் கிட்னி டிசீஸ் பாதிப்பு வருது. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம முக்கியமா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரத்த அழுத்தத்தையும் ரத்த சர்க்கரை அளவையும் மட்டும்தான். கிட்னி டிசீஸோட ஏர்லி சிம்டம்ஸ் என்ன? கை கால் வீக்கம் அடைதல், நீர் சேருதல், அதெல்லாமே அதே மாதிரி நீர் பிரியாமல் இருப்பது, யூரின் அவுட்புட் குறையிறது, இதெல்லாமே ஏர்லி சைன்ஸ் சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடியே என்னென்ன வியாதிகள், இப்ப உயர் ரத்த அழுத்தமா இருக்கட்டும், இல்ல ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகமா இருந்தாலும் நம்ம ஏர்லியாவே நம்ம டெஸ்டுங்களை செஞ்சு இது பண்ணோம்னா இந்த சைன்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி நம்ம கிட்னி டிசீஸையே ப்ரிவென்ட் பண்ணலாம், காம்ப்ளிகேஷன்ஸையும் தடுக்கலாம். உலக சிறுநீரக தினத்தன்று மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற மெசேஜ் என்ன? இந்த வருஷத்தோட மெசேஜ் என்னன்னா, டிடெக்ட் ஏர்லி, ப்ரொடெக்ட் கிட்னி ஹெல்த். அதாவது நம்ம ஆரோக்கியமான சிறுநீரகத்துக்கு நம்ம முன்னாடியே ஏர்லி சைன்ஸை டிடெக்ட் பண்றது, அது மூலமா வர காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறது. இதுதான் இந்த வருடத்தோட வேர்ல்டு கிட்னியோட கருப்பொருள் ஆகும். அதனால நம்ம டார்கெட்டட் பீப்புள் அப்ரோச், அதாவது யார் யாருக்கெல்லாம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதோ, இல்ல ரத்த சர்க்கரை இருக்கிறதோ, உடல் பருமன், இல்லை புகைப்பிடித்தல், இந்த மாதிரி இவங்க எல்லாம் நம்ம வெறும் ஒரு சிம்பிள் டெஸ்ட், அதாவது ஒரு யூரின் டெஸ்ட், அதே மாதிரி பிளட்ல ஒரு சீரம் கிரியாட்டினின், இது நம்ம செக் பண்ணாலே நம்ம சிறுநீரக ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏர்லியாவும் டிடெக்ட் பண்ணலாம். ஏர்லியா டிடெக்ட் பண்றதுனால நம்ம நம்ம காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த ப்ரோக்ரஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் அவுட்கமும் பெட்டரா இருக்கும். இதுதான் இந்த வருடத்தோட கருப்பொருள். சிறுநீரக நோய்கள் வயசானவங்களுக்கு மட்டும்தான் வருமா, இல்ல எல்லாருக்குமே வரக்கூடியதா? நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம எல்டர்லி மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுன்றது கிடையாது. ஏன்னா நம்ம ரத்த அழுத்தமா இருக்கட்டும், ரத்த சர்க்கரை அளவா இருக்கட்டும், இது மட்டும் காரணங்கள் கிடையாது. மற்ற காரணங்கள் என்னன்னா உடல் பருமன், இதுவுமே கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ், புகைப்பிடித்தல், ஆல்கஹால் கன்சம்ஷன், ஸோ இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது இருக்கும்போது நம்ம எல்டர்லி மட்டும் கிடையாது, எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயுமே அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டுமே காரணங்கள் இல்ல. கிட்னி
டிசீஸ் வர்றதுக்கு இப்ப ஜெனட்டிக்காவும் இருக்கலாம், ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கலாம், இல்லனா வந்துட்டு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், இல்ல அடிக்கடி சிறுநீரக கல் உருவாகுதல். சோ இதெல்லாம் கூட வந்துட்டு சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதிக்காது. உப்பு மற்றும் புரோட்டீன் கிட்னிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உயர் ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமான இது வந்துட்டு உப்பு அளவு நம்ம எடுத்துக்கிறத குறைக்கிறது தான். அதே மாதிரி நம்ம ப்ராசஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் நம்ம எடுக்கிறது இதெல்லாமே வந்து நம்ம குறைச்சோம்னாலே நம்ம வந்துட்டு நம்ம கிட்னி டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்ல எல்லாத்துலயுமே சோடியம் அளவும் பாஸ்பரஸ் அளவும் ஜாஸ்தியா இருக்கும். சில ப்ராசஸ்ட் ஃபுட்ல லேபிள்ல கூட இருக்காது இந்த அடிட்டிவ்ஸ் ஆட் பண்றது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கம்மிப்படுத்தணும்னா நம்ம வந்து கிட்னி டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி புரதச்சத்துன்றது கிட்னி டிசீஸ்ல வந்துட்டு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அது வெளியேற ஆரம்பிக்கும் போதுதான் அந்த கிட்னியோட டேமேஜ் ஜாஸ்தி ஆகும். இது வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா சர்க்கரை அளவு அதிகமா இருக்கும் போது நம்ம கிட்னில பாதிப்பு ஏற்படுத்தி இந்த புரதச்சத்து வெளியேறும். இதனாலதான் கிட்னி டிசீஸ் பாதிப்பு வருது. இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம முக்கியமா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரத்த அழுத்தத்தையும் ரத்த சர்க்கரை அளவையும் மட்டும்தான். தேங்க்யூ டாக்டர். A public awareness initiative from the makers of Zeblong and Zeblong Tea.